ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும். ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். எனவே மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலே ராக இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும், 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவடையுதுங்க. எப்போ முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:57 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துடுகிறாருங்க. அதனால காலை 10:57 பிறகு நமது மீனராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவடையுதுங்க. அதனால புதிய முயற்சிகள் நிறைய நீங்க கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே நிறைய செய்யலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, நீங்கள் முக்கியமான சில முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, முக்கியமான சில செலவு செய்யணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் 11 மணிக்கு மேலே செய்யலாங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு நிறைய பொருட்சேர்க்கை ஏற்படுங்க. சில பேர் புதிதாக 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அல்லது புதிதாக நீங்கள் அசைய சொத்துக்களும் இப்பொழுது சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வீடு கட்டக்கூடிய விஷயத்தை கனவு வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இப்பொழுது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான நல்ல சூழல் இப்போது சாதகமாக அமைந்துள்ளதுங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். மாணவர்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய சேருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வியை படிக்க முடியும். அதற்கான உயர்வான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்களிடம் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு, பாசம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். குடும்ப உறவுகள் மத்தியிலும், உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் மத்தியிலும் நிறைய அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் புதிதாக நிறைய கிடைக்கும். அனுபவங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையுதுங்க. மேலும் உங்களுக்கு எதிரான பாகப்பிரிவினை ஏதாவது செய்யறாங்க, உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சொத்து பிரிவு நடக்குது அப்படின்னா இப்பொழுது அதுல நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் வியாபாரிகள் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதன் மூலமாக வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் முயற்சிக்கேற்ப நிறைய புதிய பொறுப்புகள் நீங்க அடைய பெறுவீங்க. உங்களை நம்பி சில புதிய பொறுப்புகள் தருவாங்க. அதற்கு நீங்க அந்த பொறுப்புகளை வாங்குவதற்காக கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளணும். அது உங்களுக்கு சிறப்பாக நன்மைகளை உருவாக்கி தருங்க. உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் உருவாகுதுன்னு அர்த்தம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான நாள்கள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களுக்கு நல்ல தெளிவான முடிவு கிடைக்குங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபார ரீதியாக தன லாபம் பெருகும். அதனால பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையுது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, உத்தியோகஸ்தர்கள் என அனைவருக்குமே இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. முயற்சிகள் நிறைய செய்யுங்க. உங்களுக்கு நிறைய வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. சரியான நடவடிக்கைகள், சரியான சிந்தனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிகளை உறுதி செய்யும். அதனால நீங்க மனதில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம் நண்பர்களே. காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவு இன்றைய தினம் வேற லெவலில் சிறப்பான ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது அன்புக்குரிய காதலர் உங்களை மிஸ் பண்ணுவார். அதனை நீங்கள் மீட் பண்ணி உங்களுடைய மனம் குறைந்த காதலுடன் நீங்கள் அருமையான சர்ப்ரைஸ் உருவாக்கி கொண்டு நீங்கள் உங்கள் காதலரை அசத்துவதற்கு பிளான் பண்ணுங்க. நல்ல ரொமான்ஸ் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே.
இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. ஏன்னா கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய புரிதல் வேற லெவலில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் காலை 11 மணிக்கு அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பணம் சில தேவையில்லாத பொருட்களுக்காக செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்தெந்த பொருட்கள் தேவைங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்கள் பெற்றோருடன் நீங்கள் கலந்துரையாடல் செய்வதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த நன்மைகளை அடைய முடியுங்க. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு செலுத்துவாங்க, நல்ல நண்பர்களாக இருக்க விரும்புவாங்க. அதை ஏற்றுக்கிறதுல நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் பயணங்கள் ஏதாவது செய்கிறதாக இருந்தது அப்படின்னா அந்த பயணங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டீங்களா, முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் திரும்ப அதை எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். எனவே கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கு நீங்கள் முக்கியமான ஆவணங்களை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். சில அசாதாரணமான விஷயங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. யாரையும் பகைச்சிக்காதீங்க. அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சின்ன சின்ன இடையூறுகள் காலை நேரத்தில் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் சகிச்சிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்குங்கிறதுனால நண்பர்கள் மத்தியில் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். இல்லற வாழ்க்கை மிக தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவே உங்களுக்கு சொத்து சேர்க்கை சம்பந்தமாக சிறப்பாக ஈடுங்க. குறிப்பாக ஏதாவது பாகப்பிரிவினை நடக்குது அப்படின்னா அது நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் வியாபாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லதுங்க. இன்று தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அலுவலகத்தில் நிறைய முயற்சிகள் செய்யுங்க. உங்களுக்கு முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் சேரும். உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க. நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள். மேலும் நிறைய நபர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பாசம் அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.